வெல்கம் டு சுந்தரி பாட்டி சமையல். இன்னைக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கருணக்கிழங்குங்கிறது இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் பிடிக்கருணைன்னு சொல்லுவாங்க. சிலர் சேனக்கிழங்கும் கருணக்கிழங்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இதை இப்போ நான் வேக வச்சுருக்கேன். இதை மேலே தோல் உரித்து வட்ட வட்டமாக நறுக்கிடணும். இது கொஞ்சம் பழசுப்பட்ட கருணை தான். நான் கருணக்கிழங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அரிப்பு கொடுக்கும். நான் இப்போ கருணக்கிழங்கு 5 கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக போட்டிருக்கேன். இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு புளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் மாதிரி தான் 2 கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சின்ன புளிக்கரண்டியில் கோபுரமாக ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். தனியாத்தூள், இதோட சாம்பார் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூளில் கொஞ்சம் பெருங்காயம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட விட்டுக்கிறேன். கால் மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். குழம்பு திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு பார்த்து போடுவோம்.
இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுறேன். குழம்பு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் குழம்பு கொதி வரட்டும். புளி கொஞ்சம் பத்தாமல் இருக்கு, நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. நான் இந்த கிழங்கு வந்து வேக வச்ச கிழங்குங்கிறதுனால இப்போ சேர்க்கலை. இப்போ ஆயில் வந்துருச்சு. வெயிட் போட்டுக்கிறேன், 2 விசில் போடுவோம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த வேக வச்ச கிழங்கை இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிழங்கு நல்லா மாவாக நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த குழம்புலே இருந்துச்சுன்னா இந்த கிழங்கு ஒரு 2 கொதி விட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த கிழங்குலே இந்த குழம்பு நல்லா ஊறிக்கிறோம். இந்த குழம்பு நல்லா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்குல எல்லாம் அந்த குழம்பு எல்லாம் ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிழங்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கிழங்கு எடுத்துக்கிட்டுறது ரொம்ப நல்லது. ஆனால் காரம் இல்லாமல் எடுத்துக்கிடணும். இது நம்ம ஏற்கனவே வேக வச்ச கிழங்குங்கிறதுனால விசில் விட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு. குழம்பு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். போதும், குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.